ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். கடகராசினியர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ கடகராசிக்காரங்க, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன், முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதமான 4வது மாதமானது நடந்துகிட்ருக்கு. தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதம் முடிவடைகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. ஆடி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு, அப்புறம் முக்கியமாக கிரக மாற்றங்கள், இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாதம் பிறந்தோடனே என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஆவணி மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆவணி மாதம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய விரத நாட்கள்லாம் வரும். அந்த விரத நாட்களில் விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியம். விரத நாட்களில் விரதம் இல்லாமல் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆவணி மாதத்தில் என்னென்ன விரத நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு ஆவணி மாதத்திற்கு இத்தனை சிறப்புகளா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆவணி மாதத்தில் விரத நாட்கள் இருக்குல்ல, அதை பற்றி இது உங்களுக்கு சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்க இருக்குது. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கு தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். ஏன்னா விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள்கிட்டயே இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. ஆக்சுவலி இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வரும். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும். சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணத்தை துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலுடைய மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படும். இன்னொரு பக்கம் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படும். என கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம் பண்டிகை, ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி, இந்த மாதிரி கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள்லாம் வரும். இதில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்களில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தியானது சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் உலகமெங்கும் கொண்டாடப்படுது. இந்த தினம் விநாயகர் பெருமானுக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவல் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, அப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. ஆக்சுவலி சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் 2வதாக இருக்க வேண்டிய விரதம் என்னென்னா மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் எப்படி சிறப்போ அது போல் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான்
மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் துவங்கினா ரொம்ப நல்லது. சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானுடைய 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அனைத்து துன்பங்கள் நீங்கி சௌபாக்கிய வாழ்வு கிடைக்கும். அதனால் 2வதாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்களில் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி சொல்லப்படுது. அப்புறம் 3வது வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான இது கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திரும்ப கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில். இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக ஆண்டுதோறும் உலகமெங்கும் கொண்டாடப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன்குழல், இனிப்பு வகை, பழங்கள் இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யணும். சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரைந்து கண்ணனுக்கு வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் 4வதாக இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஆவணி மாத சிறப்பு என்னன்னா ஓணம். ஆக்சுவலி ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகம் மற்றும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். அத்திப்பூ கோலம், ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம். ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இது கேரளாவின் அறுவடை திருநாள், கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களை சிறப்பித்து அழைக்கப்படுது. ஓணம் பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை உணவு தயார் செய்து ஓண விருந்தளிக்கிறது சிறப்பு. ஆக்சுவலி இந்த முக்கியமான 4 இதில் 3 நாம் கண்டிப்பாக செய்யணும். ஸோ கேரளத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓணம் உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நான் சொல்லணுங்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய பணத்தை பற்றியும் அல்ல தங்கம் வருவதை பற்றியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி தாள்களை டீட்டெயிலாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. 2025 ஆண்டின் ஆவணி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சூரியன் இறக்கத்தை வைத்து தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகும். அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு. இந்த மாதிரி இருக்கிறது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதனின் இயக்கத்தில் கடகத்தில், சிம்மத்தில் மாறி மாறி இருக்க போகிறாரு. கண்ணிலை செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரிய புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. கடக ராசிக்காரங்களுக்கு இனி அதிக அளவிலான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். செவ்வாய் மாதம் முழுவதும் 3வது இதில் இருக்கிறாரு. உங்களுடைய ராஜ யோகாதிபதி என்று சொல்லலாம். ஜீவனதிபதி 3வது இடத்துல இருப்பது தொழில், வியாபாரம், உத்தியோகம், படிப்பு என அனைத்து விதமான விஷயங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கான காலகட்டமாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத வகையிலான முன்னேற்றங்கள் இனி தொழிலில் காணக்கூடிய யோகம் உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை, முகத்தில் தேஜஸ் உண்டாகும். காசு பணவரவுகளுக்கு எந்தவித குறைகளும் இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்த காலகட்டமாக இருக்கும். 2வது இடத்துல ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் தனாதிபதி ஆட்சியாக இருப்பது. 3வது இடத்துல ராஜாதிபதி கிரகமான செவ்வாய் 3வது இடத்துல மாதம் முழுவதும் இருப்பது பணவரவுகளுக்கு தடையே இல்லாத நிலையை உண்டாக்கும். அப்புறம் வேலை, தொழில், வியாபாரத்தில் இனி அற்புதமாக இருக்கும். அடுத்தடுத்து வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டம் என்று சொல்லலாம். புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை போனாலும் புதிய வேலை கிடைக்கும். தைரியமாக புதிய தொழிலை தொடங்குவது, தொழிலை மாற்றுவது, புதிய கிளை ஆரம்பிப்பது, புதிய வியாபாரத்தை துவங்குவது, ஏற்கனவே போட்டியாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் ஒழியிறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஜீவன அமைப்புகளில் வலிமையான நல்ல அமைப்புகள் ஏற்படக்கூடிய சுப மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். குடும்பம் அமைதியாவதற்கு குடும்பம் அமைதியாகக்கூடிய சூழல் உண்டாகும். கடந்த 2 ஆண்டுகளாக கணவன் மனைவி பிரச்சனை பிரிந்து வாழ்பவர்கள், விவாகரத்து கேட்டிருப்பவங்களுக்கு கூட பிள்ளைகளை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து மீண்டும் ஒன்றாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதம் உருவாகும். ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். தொலைபேசியில் பேசி வாடிக்கையாளர்களை பிடிக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதத்தில் இருந்து அதிக அளவிலான சம்பளம், வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணைகள் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இதுதான் ஆவணி மாத பலன். ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.